தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள குப்பைகளை மக்கள் ஒன்று சேர்ந்து அகற்ற வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மூலம் மக்களை சந்தித்து வரும் மு.க.ஸ்டாலின் புதனன்று இறுதிக்கட்ட பயணத்தை துவக்கினார். இதில் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆர்கே நகர் தொகுதியில் துப்புரவு பணியாளர்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடினார். மக்கள் பாதிக்கப்பட்டது போது உண்மை. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கணும்னா அதுக்கு உங்க கையில தான் இருந்தது. ஏன்னா நீங்க தான் அந்த துப்புரவு பணியில ஏற்கனவே எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்கீங்க, அதாவது அதிகமானவர்களுக்கு நேரத்தை எடுத்துக்கிட்டு சிரமப்பட்டு மோசமான ஒரு சூழ்நிலையில உங்க வீடு தண்ணீர் மூழ்கிட்டு இருக்கோம். உங்களுடைய குடும்பத்தினர் எங்க இருக்காங்க கூட எல்லாம் தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு. ஆனா அந்த நிலையில நீங்கள் உங்களுடைய துப்புரவு பணியிலிருந்து விலகிக் கொள்ளாமல் அந்த பணியில ஈடுபட்டு மக்களுக்கு எந்த நோய் நொடி வராமல் பாதுகாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பணியை நீங்கள் தான் செஞ்சிருக்கிறீங்க. ஆகவே நிவாரண பணிகளை ஈடுபட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தொழில்நுட்பங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் விட அதிகமானவர்களுக்கு உங்களுக்கு தான் நான் அதிகமான வணக்கத்தை நன்றியை நான் சொல்லியாகிறோம். தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் குப்பைகளை அகற்ற துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டது போன்று ஆட்சியில் உள்ள குப்பைகளை அகற்ற மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மக்கள் மனதில் நான் ஏற்கனவே சொன்ன இது ஆழமாக பதிஞ்சிருக்கு. குறிப்பாக எந்த சாதனையும் செய்யாமல் எந்த திட்டத்தையும் செய்யாமல் வெறும் லஞ்சம், லாவண்யம், கமிஷன் நடந்துட்டு ஜெயலலிதா மனசில் கூட இது பதிஞ்சிருக்கு. அதனால நமக்கு நம்ம இப்போ எவ்வளவு அளவுக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம், இது ஒரு எடுத்துக்காட்டு.